அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான மந்தி பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கோட்டோட ஹோல் லெக்கு நீட்டாக வாங்கிக்கணும். ஷோல்டர் இல்லைன்னா லெக்கு அதில் செஞ்சால் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மந்தி செய்கிறதுக்கு ஒரு ஹோல் ஸ்பைஸ் மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டை, ஒரு ஸ்பூன் கிராம்பு, ஒரு ஸ்பூன் ஸ்டார் அனீஸ், பிரிஞ்சி இலை ஒரு 3-4, அப்புறம் ஒரு ஜாதிக்காய், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, அப்புறம் ஒரு ட்ரை லெமன். நீங்கள் ஸ்பைஸ் மிக்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணாலும் நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். ஹோல் பெப்பரு, அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வேணாலும் அரைச்சிக்கலாம். நீங்கள் 2 கிளாஸ் ரைஸுக்கு 1 ஸ்பூன் ஸ்பைஸ் மிக்ஸ் தான் ஆட் பண்ணணும். பவுடர் சொல்கிறேன், அரைச்சோன்னே 1 ஸ்பூன் பவுடர் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ அந்த ஹோல் ஸ்பைஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு ஹெவியான பாட்டம் உள்ள குக்கரில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் இந்த ஜாதிக்காய், ட்ரை லெமன் எல்லாத்தையும் தட்டிட்டு சேர்த்துக்கிட்டா அது ரோஸ்ட் ஆகுறதுக்கும் உங்களுக்கு மிக்சியில் அரைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்லா அதை சூப்பராக ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி பவுடராக எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஸ்பைசஸ் அரைச்சாச்சு. இப்போ நம்ம மந்தி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், பே லீவ்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரை லெமன், 2 கிளாஸ் ரைஸுக்கு 1 லெமன் தான் அளவு. நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி கசப்பு தன்மை ஏற்பட்டுரும். அதனால் அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. காப்படிக்கு ஒரு ட்ரை லெமன் ஆட் பண்ணிட்டு 2 வெங்காயம் நல்லா மெலிசாக அரிஞ்சிட்டு அதையும் அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டு மந்திக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மட்டன் பீசஸ் எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணிடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் உங்களுக்கு கறி வெந்துரும்னு தோணுச்சுன்னா மசாலாவை நீங்கள் முன்னாடியே கூட போட்டுக்கலாம். கறி கொஞ்சம் வேகாத மாதிரி கொஞ்சம் ஹார்டான கறியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கறி வெந்தோன்னு கூட மசாலா போட்டு ஒரு தடவை கொதிக்க வச்சுக்கலாம். அதனால் நோ ப்ராப்ளம். நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, அப்புறமா ஆட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு ஹோல் பீஸை வச்சு தான் இந்த மந்தி செய்வாங்க. இப்போ ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய பீஸாக தான் வைப்பாங்க. இப்போ நமக்கு அந்த மாதிரி வெசல்ஸ்லாம் நம்மள்ட்ட இருக்காது. அதனால தான் நான் கட் பண்ணி இந்த மாதிரி வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை 4 பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 3 ஆனியனை நல்லா மெலிசாக கட் பண்ணி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் செமையாக எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்போது அதை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். மட்டனும் அங்கே வெந்துக்கிட்டு இருக்கு. மீன்வாயில் நம்ம இங்கே அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் நல்லா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டுலாம். நல்லா கறி ஒரு 3-4 விசில் கூட விட்டு நல்லாவே ஃபுல்லாக வெந்துடணும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த மட்டனை ரைஸ்லாம் போட்டு நம்ம குக் பண்ண போகிறதில்ல. அதனால் நல்லா பஞ்சாக வெந்துடணும் அது. இப்போ கோல்டன் ப்ரௌனில் நம்ம எல்லா ஆனியன்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் அதே ஆயிலில் ஒரு 10 to 15 பாதாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாதாம்லாம் சூப்பராக ரோஸ்ட் ஆயிடுச்சு. அதையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கறி சூப்பராக வெந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் நம்ம அரைச்சிருக்கிற அந்த மந்தி மசாலாவை இந்த வெந்த மட்டன் பீசஸ் அந்த தண்ணியில் நம்ம ஆட் பண்ணுறோம். அதை நல்லா அந்த மட்டன் ஸ்டாக்கில், மட்டன் பிரியாணியே வேறு லெவலில் இருக்கும். அந்த மட்டனில் அந்த வெந்திருக்கிற அந்த ஸ்டாக்கில் தான் நம்ம அந்த ரைஸை வேக வச்சு எடுக்க போகிறோம். அப்போ எப்படி டேஸ்ட்டாக இருக்கும்னு பாருங்களேன்.
நம்ம வெங்காயம் தக்காளிலாம் போட்டு பிரியாணி செய்யும்போது மற்ற ஃப்ளேவர்லாம் வந்து அந்த மட்டனுடைய ஸ்மெல்லை வந்து டேஸ்ட் வந்து வேறு டாமினேட் பண்ணிடும். இது வந்து நம்ம அவ்வளோ ஸ்பைசஸ் இல்லாததுனால அந்த மட்டனுடைய ஃப்ளேவர் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்டாக் மூலிமா அந்த ரைஸ் குக் ஆகும்போது மசாலா போட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதித்து அந்த மசாலாலாம் அந்த கறியில் ஏறினோன்னே மட்டன் பீசஸ் எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக எடுத்துட்டு அந்த மட்டன் ஸ்டாக்கில் மட்டும்தான் நம்ம அந்த ரைஸை வந்து குக் பண்ண போகிறோம். கறியோடு நம்ம இன்னும் குக் பண்ணோன்னா கறி வந்து ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு, அப்புறம் கலண்டுறோம் மேபி. அதனால் நம்ம கறி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணுவோம். அதுக்காக இப்போ நம்ம அந்த மட்டன் ஸ்டாக்லேருந்து எல்லா பீசஸையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மட்டன் ஸ்டாக்கை ரைஸ் குக் பண்ணுறதுக்கு வேறு பாத்திரத்தில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். தண்ணி கொதிச்சோன்னே 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து தண்ணி அளக்கிறது உங்களுக்கு பிரியாணி ஆக்கும்போது ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றினோன்னே நீங்கள் வந்து இப்படி விரல் ஒரு கரண்டியை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரைஸ் வந்து டச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அது வந்து 1 இன்ச் இருக்கணும். தண்ணியோடைய அளவு ரைஸ்க்கு மேலே 1 இன்ச் இருக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு சோறு விதையாகவும் இருக்காது, குழையிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படியும் உங்களுக்கு செய்ய முடியலன்னா 1க்கு 1.5 பாஸ்மதி ரைஸுண்டா. இப்போ ஜீரக சம்பாண்டா 1க்கு 2 தண்ணியுடைய அளவு. எந்த பாத்திரத்தில் நீங்கள் ரைஸ் வந்து வைக்கிறீங்களோ அதே பாத்திரத்தில் 1க்கு 1.5 பாஸ்மதி ரைஸ், ஜீரக சம்பாண்டா 1க்கு 2. இதுதான் அளவு. இந்த டைமில் நீங்கள் உப்புலாம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்ம வந்து அவ்வளோவா ஸ்பைசஸ்லாம் வந்து ஆட் பண்ணாததுனால மேபி அந்த மட்டன் ஸ்டாக் வந்து ரொம்ப ஏதாவது கவுச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட்டாக வந்து மஞ்சத்தூள் வந்து லைட்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருப்பேன். ரைஸ் ஆட் பண்ணோன்னே அது கலருக்கும் வந்து மந்திக்கு வந்து நல்ல கலரும் கொடுத்துச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்மெல் இருந்தாலும் அது வந்து மஞ்சத்தூள் போடுறதுனால நமக்கு அது வந்து எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. மஞ்சத்தூள் வந்து லைட்டாக ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ரைஸை வந்து தம் போட்டுற வேண்டியதுதான். ரைஸ் குக் பண்ணும்போது நீங்கள் அடிக்கடி வந்து இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, ரைஸ் வந்து உடஞ்சிரும். இப்போ இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுலேயும் ஸ்பைஸ் வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மந்தி மசாலாவே லைட்டாக மேரினேட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுட்டு இதை வந்து ஆத்தென்டிக்காக செய்யணுன்னா அது வந்து கிரில் பண்ணுவாங்க. நம்ம வந்து இப்போ லைட்டாக பேனில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த மட்டன் வந்து ஹார்டாயிரும். நீங்கள் எவ்வளோ சூப்பராக வேக வச்சுருந்தாலும் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா மட்டன் வந்து ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி லைட்டாக ஒரு கலர் வந்தோன்னே உடனே எடுத்துடணும். பாருங்கள், அப்படியே லைட்டாக ஒரு பீஸாக திருப்பி போட்டோன்னா சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அந்த பக்கமாக லைட்டாக ரோஸ்ட் ஆனோன்னா எடுத்துட வேண்டியதுதான். இது வந்து ஹீட்டு வந்து உங்களுக்கு இந்த மட்டன் ஆறுற வரைக்கும் இந்த கலரில் அழகாக இருக்கும். கறிக்கு வந்து கொஞ்சம் ஆறி போயிடுச்சுன்னா கலர் வந்து கொஞ்சம் டார்க் கலராகிடும். அதனால கறி ஆறாமல் நீங்கள் ரைஸ் குக் பண்ணுறதுக்கும் இதை நீங்கள் ஃப்ரை பண்ணோன்னே உடனே நீங்கள் ரைஸில் வந்து வச்சுருங்க. அந்த சூடு இருக்க கறியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ மட்டன் பீசஸ் எல்லாம் வந்து சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதையும் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வறுத்து எடுத்துடலாம். மந்திக்கு வந்து ஃபுல்ஃபில்லே வந்து இந்த சார்கோலில் வந்து ஸ்மோக்கி எஃபெக்ட்டுக்கு அந்த ரைஸ்க்கு கொடுக்குறது தான். அப்போ தான் அது மந்தியே வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இந்த மாதிரி ஒரு சார்கோல் பீஸை வந்து கேஸ் ஸ்டவ்வில் நல்லா ரெட்டிஷாக வர அளவுக்கு ஒரு ஃபாயில் பேப்பரை வந்து நல்லா ஒரு பவுல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அது உள்ளே அந்த சார்கோல் பீஸை வச்சிடணும். இப்போ வந்து நம்ம ரைஸு சூப்பராக தம் ஆகி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு தடவை லைட்டாக கிண்டி விட்டுட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸை நம்ம பார்க்கலாம். ரைஸை அப்படி லைட்டாக திருப்பி போட்டுடலாம்.
அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மட்டன் பீசஸ் எல்லாத்தையும் அந்த ரைஸில் நம்ம வச்சிட வேண்டியதான். இப்போ பெரிய பீஸாக இருந்தால் நம்மளுக்கு அந்த மாதிரி பாத்திரம் பெருசுலாம் இருக்காது. அதனால தான் வந்து ஒரு ஹோல் லெக்கை ஒரு 5 பீஸாக வெட்டி நாங்கள் அந்த மாதிரி செஞ்சுருக்கோம். நடுவில் வச்சுட்டு ஒரு ஸ்பூனில் கீ வந்து அந்த சார்கோல் மேலே நம்ம ஆட் பண்ணால் இந்த மாதிரி ஸ்மோக்கி ஃப்ளேவர் நல்லா ஸ்மோக் வந்து வரும். உடனே லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. செம்மையாக ஸ்மோக் வந்து உள்ளே க்ரியேட் ஆகிட்டுருக்கு பாருங்கள், பார்க்கவே செம்மையாக இருக்குது. இந்த ரைஸ்க்கு மெயினாக அந்த ஃப்ளேவர் தான். இது வந்து தக்கூஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. தக்கூஸை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன், உப்பு, இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இதான் தக்கூஸுல. எல்லாத்தையும் இப்போ நம்ம சூப்பராக பவுலுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. அரபிக் ஸ்வீட் ஒமாலின்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி. இந்த ரெசிபி வேணும்னா கேளுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒன் டைம் செஞ்சு காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். மந்தி வந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் அந்த சார்கோலை வச்சுட்டு எடுத்துட வேண்டியதான். 5-10 மினிட்ஸ் கூட போதும், 15 மினிட்ஸ்லாம் வைக்க தேவையில்லை. 10 மினிட்ஸ் வச்சோன்னே நம்ம சார்கோலை எடுத்து நம்ம டஸ்ட்பின்னில் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். மந்தி வந்து ஆக்சுவலி எல்லாமே சஹான் சாப்பாடு தான் இதுக்கு ஃபேமஸ். அவங்கவுங்க தனித்தனியாக பிளேட்டில் வச்சு சாப்பிட்றதெல்லாம் வந்து இது அழகாகவே இருக்காது. ஃபுல் பீஸாக நம்ம குக் பண்ணியிருப்போம். அந்த மட்டனை எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து கேதர் பண்ணி சாப்பிட்ணும் சூப்பராக. இப்போ வந்து நம்ம ரைஸை வந்து சர்வ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பெரிய பிளேட்டில் வச்சு நாங்கள் ஃபேமிலியாக எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸ், ஆல்மண்ட்ஸ் எல்லாத்தையும் மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடணும். சர்வ் பண்ணும்போது இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸோட அந்த ரைஸு மட்டனை வச்சு சாப்பிடும் போது அளவில்லா ஆனந்தம், சான்ஸே இல்லை. செம்மையாக இருந்துச்சு. என்னம்மா அடிக்கடி முன்னாடி நானும் எல்லோரும் மாதிரியும் தான் பிரியாணி தான் வேறு லெவலு, பிரியாணி தான் கிங்கு, அது மாதிரிலாம் வராது, உப்பு உரப்பு இல்லாத சாப்பாடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பேன். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்க கண்டிப்பாக விட மாட்டீங்க. அகைன் நீங்கள் மந்தி சாப்பிட தான் ஆசைப்படுவீங்க. மஸ்ட்டு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பீசஸையும் மேலே அப்படி சர்வ் பண்ணிவிட்டு தக்கூஸோடு வச்சு சாப்பிட்ணும். இந்த டொமேட்டோ பியூரி மாதிரி செஞ்சுருக்கோம்ல, அதுதான் அரபிக் சைடிஷ். அதெல்லாம் தக்கூஸ். இதுக்கு பெருசாக வேறு எதுவும் சைடிஷ்லாம் வந்து நல்லா இருக்காது. அரபிக் ஸ்டைலில் சூப்பரான ஒரு அரபிக் ஃபுட் மந்தி, அரபிக் மந்தி வந்து செஞ்சுருக்கோம். வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மட்டனில் இருக்கிற கொழுப்பு, அதுலேருந்து எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர்றதுனால இந்த ரைஸ் குக் பண்ணது உங்களுக்கு அவ்வளோ ஆயிலே தேவைப்படாது. ஏதாவது ஒரு ஒகேஷனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி சமைச்சு உங்கள் கெஸ்ட்டை நீங்கள் ஆசைத்துங்க செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். நாங்கள் இப்போ சாப்பிட ரெடி ஆகிட்டோம். எல்லோரும் சேர்ந்து பேசிக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. பாருங்கள் அந்த மட்டன் பீஸ் எப்படி இருக்குன்னு, செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. நல்லா கறிலாம் வெந்து இந்த மாதிரி தக்கூச ரைஸில் வச்சு இப்படி தான் சாப்பிட்ணும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.